இது அமைவதற்கு முழுமையான காரணமாக அமைந்த அண்ணன் தர்மலிங்கம் யாதவ் அவர்களுடைய பிறந்த நாள் விழா மற்றும் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற மூன்று பெரும் நிகழ்ச்சிகளை இணைத்து முப்பதுள்ளாவாக நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்முடைய நான் மேலே குறிப்பிட்ட அமைப்புகளை சார்ந்த நம்முடைய சமுதாய நிர்வாகிகள் நான் சட்டமன்றத்திற்கு அவசரமாக கிளம்பி வந்திருந்தால் முதலாளி நினைக்கிறேன் நேரத்தில் வந்தார்கள். வந்திருந்த அந்த அழைப்புகளை கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக நானும் இன்று உரிய நேரத்தில் வருவதென்று நான் முடிவு செய்திருந்தாலும் கூட வேறொரு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியின் காரணமாக நான் சற்று காலதாமதமாக வரவேற்க ஏற்பட்டது என்பதையும், குறிப்பாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் நம்முடைய பாராளுமன்றத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜலிங்கப்பன் அவர்களும் அதை போல நானும் வருவதாக இருந்தோம். ஆனாலும் நான் சற்று காலதாமதம் என்ற இந்த நிலையில் இப்பொழுது வந்திருக்கிறேன். குறிப்பாக நான் இங்கு வந்த பிறகுதான் நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணவர் சுதர்சனம் அவர்களும் வேண்டத்தில் தொடர்பு கொண்டார்கள். இந்த மண்டபத்தில் நுழைவு நான் பிறந்தவன்தான். ஆக அப்படி எல்லோரும் ஒருமித்து இந்த நிகழ்ச்சி நான் கிளம்பி ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு வந்து சேரும். ஆக போக்குவரத்து நெருக்கடியில் நீண்ட தூரம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் சற்று காலதாமதமாக வந்தாலும் கூட இன்று நான் கலந்து கொண்டு இந்த அமைந்திருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான, அதாவது நட்சத்திர விருதுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளதையும் கடந்து 3 நட்சத்திரம் 5 நட்சத்திரம் என்ற 7 ஸ்டார் அளவுக்கு இந்த ஒரு மண்டபத்தை ஒரு தனியார் தன்னுடைய சொத்தாக இன்றைக்கு அண்ணன் தர்மலிங்கம் அவர்களுக்கு பல வசதிகள் இருக்கலாம். ஆனாலும் கூட அவருக்காக அமைத்த மண்டபம் கூட இந்த அளவுக்கு பிரமாண்டமாக இல்லை. ஒரு சமுதாய பேரில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை அமைப்பதற்கு பெரும் மனமும் வந்து அவர் செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் எல்லோரையும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபம் உருவாகுவதற்கு பல காரணமாக இருந்திருக்கலாம். அந்த பலரில் முதன்மையானவராக நம்முடைய அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அழைப்புதலை கொண்டு வந்து கொடுத்த நேரத்திலே தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த அரங்கம் மட்டுமல்ல, அருகிலே ஒரு மிக பிரமாண்டமான விடுதி, அது என்ன நாட்டில் ஹோட்டல் ஒன்றையும் அமைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயையும் இந்த சமுதாயத்திற்கு நலப்பணிகள் செய்வதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அத்தகைய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி 3வது பிறந்த நாள் அரங்கோடைய தன்னுடைய பிறந்த நாளையும் இந்த அரங்கிலே கொண்டாடுகின்ற அண்ணன் தர்மலிங்கம் அவர்களையும் அவர்களது துணைவியார் எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணினுடைய துணை என்றைக்கும் உண்டு என்ற அடிப்படையில் அவருடைய துணைவியார் ராணி சகுபதியா திருமதி ராணி சகுபதி அவர்களும் இணைந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் அண்ணனை பார்க்கிறதுனா கஷ்டம். அவராக எப்போவாவது கடவுள் காட்சி தர்றது மாதிரி அவராக காட்சி அளித்தால் உண்டே தவிர நாம் அவரை பார்க்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டமானது. அங்கே இருக்க மேடையில் இருக்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒன்று தான். ஆகவே அப்படி இன்றைக்கு அருள்பாலிக்கின்ற இந்த நேரத்தில்
நானும் அவரை வந்து சந்தித்து அந்த தம்பதியரை வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரையில் கூட எனக்கு அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய போஸ் அவர்கள், விசவரோடு போஸ் அவர்கள். அப்போ தான் தர்மலிங்கம் அண்ணன் நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா மத்தியானம் அவர் போஸ் அண்ணனை பார்த்தோன்னே அவர் வரலாறான்னு கேட்குறாங்க. அப்படியாண்ணே எனக்கு தெரியலண்ணே சொல்லலைண்ணே அப்படின்னாரு. சொல்லலைனாலும் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே யாரை வைத்து நான் அண்ணனை அறிமுகம் செய்தேனோ எனக்கும் அவருக்கு எப்படி தொடர்பு இருந்ததோ அதை இன்றைக்கும் வரவாமல் 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட ஒரே நண்பரோடு இங்கே வந்திருக்கிறேன் என்பதையும் சொல்லி, இது சாதாரண காரியம் அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதரும் அல்ல. ஆக பிரமிக்கக்கூடிய அளவிற்கான இந்த ஒரு அடையாள சின்னத்தை இன்றைக்கு சமுதாயத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தின் அடையாளமாக இந்த யாதவா கன்வென்ஷன் சென்டர் அதை இணைந்த ஒரு வசதியான நல்ல உணவகம், தங்கு விடுதியை உருவாக்கி இருப்பது உண்மையிலேயே இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமுதாயத்தில் பிறந்தேன் என்ற காரணத்திற்காக நான் உயர்ந்தது மட்டுமல்ல, என்னுடைய சமுதாயத்தின் பெருமையையும் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அடையாளங்களை தந்திருக்கின்றார்கள் தர்மலிங்கம் அவர்களும் அவரது துணைவியாரும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ நான் இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது பெருமையாக மகிழ்ச்சியாக உங்களோடு இணைந்த நானும் கொண்டாடுகிறேன் என்பதை சொல்லி இறுதி வரை நான் கேட்ட கேள்விக்கு விடை வரவில்லை. பிறந்த நாள் பிறப்பு நாள் போட்டாங்க, ரைட்டு. பிறந்த நாள் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த பிறந்த நாளில் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்டேன். அதை நான் போவதற்குள்ள காலத்துலையாவது கேட்டு வாங்கி கொண்டு சென்றேன் என்று சொல்லி பிறந்த நாள் காணுகின்றேன். இன்றைக்கு நீங்கள் காணுகின்ற நீங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு இருந்து உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் நீங்கள் செய்திருக்கின்ற இது போன்ற காரியங்களைப் போல இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு நல்லவர்கள் வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.